அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன மச்சான், நிறைய வெரைட்டியான பெர்ஃப்யூம்ஸ் வச்சிருக்கீங்க. எனக்கு இன்றைக்கு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃப்யூம் ஒன்று நீங்கள் தரணும். பெஸ்ட்டான பெர்ஃப்யூம்னா வந்து நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் தான் எடுத்துகிட்டு போக வேண்டி வரும். ஆக்சுவலாக வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் வந்து எதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் வந்து இதெல்லாமே வந்து லக்ஸரி பெர்ஃப்யூம்ஸ் இன்ஸ்பிரேஷன். இது எங்களோட தியரி வந்து இப்போ லக்ஸரி பெர்ஃப்யூம்ஸை வந்து நீங்கள் வெளியில் வாங்குறேன்னு சொல்லிச்சுன்னா ப்ரைஸஸ் கூட. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஆயில் பேஸில் உங்களுக்கு ப்ரைஸஸ் குறைஞ்ச விலையில் வந்து உங்களுக்கு செஞ்சு தரது தான் வந்து எங்களோட கன்செப்ட். சரியா? இப்போ இந்த பெர்ஃப்யூம்ஸ்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு வச்சுக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு பெர்ஃப்யூம்ஸ்ட இன்ஸ்பைரேஷன். அதே வந்து உங்களுக்கு ஆயில் பேஸில் செஞ்சு தரலாம். சரியா? மற்றது வந்து எங்கள்கிட்ட பெர்ஃப்யூம் வந்து இந்த பெர்ஃப்யூமில் வந்து 10 ml இருக்குது, 30 ml இருக்குது, 50 ml இருக்குது. பாட்டில்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 100 ml வரைக்கும் வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அது மாதிரி வந்து இந்த மாதிரி பெர்ஃப்யூம் ஆயில் இருக்குது. இது வந்து பியூர் பெர்ஃப்யூம் ஆயில் வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து இதையும் வந்து உங்களோட கையில் ட்ராப் பண்ணிவிட்டு உடம்புல தேய்ச்சிட்டு ஸ்கின்லேயே இந்த வாசம் உங்கள்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதில் வந்து ஒரு பெர்ஃப்யூம்ட அதே வாசத்துக்குரிய ஆயிலும் இருக்குது, பெர்ஃப்யூமும் இருக்குது. சரியா? அடுத்தது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டம் வந்து சொலிட் பெர்ஃப்யூம்னு சொல்கிறது. இது வந்து வெக்ஸ் மாதிரி ஒரு ஐட்டம் வந்து இதுவும் வந்து அவங்களோட ஸ்கின்னுக்கு ட்ரை பண்ணுறது தான். சும்மா எடுத்து இப்போதைக்கு சும்மா கழுத்தில் தேய்ச்சி பாருங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து குளிச்சுட்டு வந்து நீங்கள் உடம்புல ஃபுல்லாக பூசிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் அப்படியே ஃபுல்லாகவே உங்களுக்கு வாசமாக கண்டினியூஸாக இருக்கும். உங்களுக்கும் எல்லாமே லாங் லாஸ்டிங். அப்படி அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் உங்களுக்கு இது பண்ணலாம். மற்றது வந்து பாடி மிஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் ஃபோக் அந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ணீங்க தானே, அதே இதில் வந்து நாங்கள் செஞ்சு வச்சுக்கிறோம் பாடி மிஸ்ட் வந்து. இதுவும் வந்து உங்களோட உடம்புக்கும் பூசுறது தான். இதுவும் உங்களுக்கு லாங் லாஸ்டிங் உங்களோட உடம்புல ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் லேடிஸ் கலெக்ஷன், லேடிஸ் பர்ஃப்யூம்ஸுக்குரிய கலெக்ஷனை வச்சுக்கிட்டோம். ஒவ்வொன்றும் ஒரு பிராண்டும் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து லேடிஸுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம். ஊத் கலெக்ஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். ஊத் லவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து ஊத் கலெக்ஷன் இருக்குது. மற்றது நீங்கள் யாருக்கு சரி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபேவரட் பீப்புளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து அவங்களுக்கு செட் பண்ணி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அவங்களுக்கு செட் பண்ணி தரதுக்குரிய செட்டப் வச்சுக்கிறோம். மற்றது வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து சிக்னேச்சர் கலெக்ஷன், எங்களோட ஹன்சன்ட்டோட ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் கலெக்ஷன்ஸ். இது வந்து வேறு எங்கேயுமே எடுக்க இயலாது. இது உங்களுக்குன்னு சொல்லி நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக செஞ்சு வச்சுக்கிறோம். இந்த ஸ்பெசிஃபிக் கலெக்ஷனையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் டிஃப்ரெண்ட் வாசம், டிஃப்ரெண்ட் டோனில், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. இதையும் நீங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகே. இந்த காஃபி போட்டில் இருக்கிறது என்ன? கொஃபி வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் வாசத்தை டெஸ்ட் பண்ண போகல அவங்களோட பிரெயின் வந்து அந்த ஏதாச்சும் ஒரு வாசத்தை விரும்பினுச்சுன்னு சொல்லி சொன்னால் அது அவங்களோட பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் ஒரே சேம் வாசமாகி தான் இருக்கும். ஸோ அந்த வாசத்தை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் அந்த கொஃபியை மோந்து பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், அடுத்த பர்ஃப்யூமை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்செப்டில் தான் இந்த கொஃபி வச்சுக்கிறோம் நாங்கள். அவங்களோட வாசத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கொள்றது தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுக்கிறோம் நாங்கள். எனக்கு இதில் நீங்கள் வேறு பிராண்டட்ல வச்சிருக்கிறதுல வந்து நான் ஏற்கனவே வந்து CR7 யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். ஓகே. அடுத்த சவைஜ் வச்சிருக்கேன். இப்படி நிறைய வெரைட்டி நீங்கள் வச்சிருக்கிறதுல ஒரு சில பிராண்ட் தான் நான் இதுவரையும் பாவிச்சிருக்கிறேன். ஆனால் எனக்கு இன்றைக்கு நீங்கள் யூனிக்கா வேற யாருமே பாவிக்காத மாதிரி ஒரு மிக்சிங்ல எனக்கு ஒரு பெர்ஃப்யூம் வேணும். ஓகே. இதுக்கு முன்னுக்கும் வந்து நிறைய பேர் வந்து அவங்களுக்குண்டே ஒரு ஸ்பெசிஃபிக் வாசம், அந்த வாசம் வந்து வேற யாருக்கும் வரக்கூடாது. அவங்க மட்டுமே இப்போ அவங்க வரப்போகல அவங்க வராங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஸ்பெசிஃபிக் வாசம் தாங்கன்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்த்திக்கிறாங்க. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நான் வந்து ஃபுல் சப்போர்ட் தரேன். உங்களுக்கு வாசம் பிடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு டோனில் வந்து நாங்கள் ஒரு புது ஒரு ஃப்ளேவர் உண்டோ உங்களுக்கு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக செய்வோம். ட்ரை பண்ணுவோமா? ரெடி? ட்ரை பண்ணி சக்ஸஸ் தான் நீங்கள் யூசுப் பாய்க்கு போட்டி. ஓகே ஓகே. இப்போ நான் வந்து ஒரு சில வாசத்தை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அது மிக்ஸ் பண்ண போகல வந்து உங்களுக்குண்டே ஒரு ஃப்ளேவர் வரும். க்ரியேட் பண்ணுற டைமுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். ஸோ வந்ததுக்கு பிறகு வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்ஃப்யூமை மிக்ஸ் பண்ணி நாங்கள் ட்ரை பண்ணி வைப்போம். ஃபஸ்ட்டுக்கு அந்த வாசம் உங்களுக்கு பிடிக்குதான்னு பார்ப்போம், உங்களுக்கு ஒரு வாசத்தை. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சில பிளண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பிளண்டை வந்து நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து 4 பிளண்ட் வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லெட்ஸ் சி உங்களுக்கு இந்த இதை பற்றி பிடிக்குதான்னு பார்ப்போம். சரியா? காஃபியை எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த பிளெண்டை ஸ்மெல் பண்ண போக்குள்ள வந்து காஃபியை வந்து பார்த்துட்டு ஸ்மெல் பண்ணுங்க. அதை அப்படியே வைங்க நீங்கள். சரியா? காஃபி வாசத்தில் எடுக்கல
இந்த வாசம் கொஞ்சம் பெஸ்ட் ஆகி. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் வாசம் பிடிச்சிருந்தா அதை வந்து செப்பரேட்டாக வச்சுக்கொள்ளுங்க. லெட்ஸ் சி இந்த பிளண்டில் எந்த பிளண்ட் உங்களுக்கு பிடிக்குதுன்னு சொல்லி. ஓகே, இதுவும் ப்ளசண்டாக இருக்குது. உங்களுக்கு ஒன் மோர் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஓகே, உங்களுக்கு 6 பிளாண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த 6 பிளாண்டில் வந்து பாருங்கள் உங்களுக்கு என்ன சொல்லி ஸ்பெசிஃபிக் ஏதாச்சும் ஒரு ஸ்மெல் ஒன்று கிடைக்குதான்னு சொல்லி. அப்படி இல்லாட்டி வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்கள். இதை பார்க்குறேன். எனக்கு இது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஓகே ஓகே, இது ஒரு நல்ல சாய்ஸ் ஒன்று உங்களோட. ஓகே, ஃபஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு குட்டி சாம்பிள் ஒன்று செஞ்சு பார்ப்போம். செஞ்சு பார்த்துட்டு இந்த வாசம் ஓகேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பெரிய பாட்டிலில் உங்களுக்கு இது பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓகே, ட்ரை சம்திங். Don't know if I can find my way out. I'm stuck in a prison of doubt. In this torsion, and everything is grown up. Okay, give me a hand. கொஞ்சம் ஹெவி ஆகியா பிளரி. Try one more time. You feel good? நல்லா இருக்கு. Okay, try பண்ணி பார்ப்போமா? ஓகே, உங்களுக்கு கிடைச்சி அதே ஸ்மெல்லாண்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரு யூனிக்காக ஃபீல் ஒன்று வருதா உங்களுக்கு? டிஃப்ரெண்டாக இருக்குது. வேற யாருக்கு நீங்கள் ஏற்கனவே கொடுக்காம இது வந்து ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு வந்து சொல்லி நீங்களே சூஸ் பண்ணி நீங்களே க்ரியேட் பண்ண ஒரு பர்ஃப்யூம் தான் இது. ஓகே, இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொண்டு போய்த்து வந்து ஒரு 2 டேஸுக்கு மாதிரி யூஸ் பண்ணுங்க நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு. சரியா? யூஸ் பண்ணி பாருங்கள் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த வாசமோட ப்ரொஜெக்ஷன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசைட் பண்ணுவோம் நாங்கள் பிக் பெருசில் ஒன்று எடுப்போம்னு சொல்லி. இது உங்களுக்குன்னே கஸ்டமைஸ் பர்ஃப்யூம், வேறு யாருக்குமே இந்த பர்ஃப்யூம் கிடைக்காது. ஸோ இந்த பர்ஃப்யூம் நீங்கள் அடிச்சுட்டு வரப்போக்குள்ள யாராச்சும் உமர் வாராருன்னு சொல்லி அவருக்கு உங்களுக்கு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக விளங்கும். ஓகே ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம் 2 days. ஓகே, தேங்க்யூ.